சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா, முடிஞ்சிருச்சு. ஏதாவது இருக்கான்னு பாருண்ணே. 2 பேர் சாப்பிட்லாண்ணா. குண்ணே, உன்ட்ட எவ்வளோ இருக்கு? டேய், நான் தானடா சைக்கிள் டோக்கனா போட்டேன். மண்டல போட்டேண்ணா. 2 ரூபாயை கொடுத்துட்டு பேசிக்கிறியான் பாரு. சார், காலையிலேருந்து புஸ்தகமே விற்கலை சார். ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க சார். அட போமா, நானே துவச்சி குத்துனுக்கிறேன். ஊன்னு ஒரு வாய் கூட சாப்பிடல சார் புள்ள. ஒரு வேலைக்காவது ஹெல்ப் பண்ணுங்க சார். அட சொன்னா கேட்க மாட்டேன். போமாடி, கஸ்டமர் இருக்கும்போது தொந்தரவு பண்ணாதம்மா. வேணாம். சாப்பிட்டு ஊட்டி விடுமா. ஐயா இருக்குது ஒரு பிரியாணி, அதுக்கு 3 பேர் பங்கா. என்னையா இருக்கு? உங்களுக்காக தான் சார் ரெடி ஆயிடுச்சு, கட்டின்னு இருக்கிறேன். ஏய் மாமா, பட்னி தானே இன்னைக்கு? வந்துட்டாயடா. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? பேங்க்ல பணம் போட வந்திருக்கோம். எங்கே எதிராக வரீங்க? சார் படம் பார்த்துட்டு வரோம் சார். ஊருக்கார பயலுங்க சார், பாலை வேலை பார்க்க வந்துக்குதுங்க. ஆமாம்மா, பெரிய வேலை சாப்பிட்றவங்க விட்டுருங்க. என்னண்ணே, யூனிஃபார்ம் போட்டு தான் சாப்பிட தருவீங்களா? அட என்னப்பா நீ கம்னு இருப்பா. என்ன என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்னையா சொன்ன? யூனிஃபார்ம் போட்டு இருந்தா தான் சாப்பாடு தருவீங்களான்னு கேட்டேன் சார். போங்கடா. டேய், வண்டி எடுறா. இந்த பிள்ளைய படிக்க வை. என்னடா பண்ற? ஒன்னும் பீட்டி வாதற வீடுடா. போலீஸ்காரர் வீடுடா. மாட்டம்னா குச்சிவாங்கடா. வெறும் குஞ்சும் குருவியும் தான் இருக்கும் போல இருக்கடா அந்த வீட்டுல. இதெல்லாம் எந்த கேஸ்லடா பிடிச்சி உள்ள போட்டாங்க? சாப்பிடு கண்ணு சாப்பிடு. போட்டோடா சொல்றா. அதை ஏன்டா உடச்சுக்கிட்டு வந்த வேலையை பார்ப்போம். டேய் கண்ணுடா. ஏண்டா போடான்ட்டு எப்ப பாரு திண்டுக்கிட்டு திடுறா. ஏய், நானாவது இருக்கதானடா தின்னுக்கிறேன். நீங்க ஆக்கிலடா தின்னுக்கிறீங்க. கேட்டா போலீஸ்காரன் வீடு போலீஸ்காரன் வீடுங்கிறீங்க. அங்கத்தானடா உங்க புரியலே வச்சுக்கிறீங்க. ரொம்ப பசிக்குதுடா. Happy birthday to you. டேய் வாங்கடா. நாளைக்கு எத்தனை மணிக்கு அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது? 11 மணிக்கு சார். ஓ, அம்மங்கோயில் பந்தோபஸ்துக்கு எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? 4 பேர் சார். 4 பேர் சொன்னல.
கொஞ்சம் பிரச்சனையான ஏரியா. முரளி சார். நாளைக்கு ரைட்டர் வர மாட்டாரு. ஜாமீன் கேஸ் வந்தா நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்க சார். என்னையா பாக்குற? கெஸ்டியா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்கடா. எல்லா தப்புக்கும் பேசிக் பசிதான்ல. பசியும் கோபமும் தான் உங்க கண்ணில் தெரியுது. பணமோ பொருளோ இல்லை. சாப்பிடுங்க. பசிக்காக நம்ம பண்றது எல்லாமே நமக்கு சரின்னு தான் தோணும். பின்வாசல் வழியா வந்தா அக்யூஸ்ட், அதே முன்வாசல் வழியா வந்தா கெஸ்ட். ஐ ஹோப் நீங்க முன்வாசலை சூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எப்பவுமே.